வணக்கம். அதான் நேற்று நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த சம்பவம் நடந்தது. நாடு முழுவதுமே இதனால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நேற்று இரவு முழுவதும் காணப்பட்டது. இன்றும் கூட அந்த தாக்கமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. சம்பவம் நடந்தது தலைநகர் டெல்லி. அதனால் சொல்ல வேண்டியதில்லை, டெல்லியை பொறுத்தவரையிலும் அந்த தாக்கம் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது முழுவதுமாக பாதுகாப்பு போலீசுகள் கட்டுப்படுத்தப்பட்டு போக்குவரத்து அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செங்கோட்டை பகுதியும் முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த சம்பவம் மாலையில் நடந்த பொழுது அங்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது என்பதனை அந்த காட்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகில் பல வணிக வளாகங்கள் இருக்கின்றன, சந்தை பகுதியில் இருக்கின்றன என்பது நாம் நேற்றே குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த அருகில் ஒரு வளாகத்தில் தான் அங்கு வழக்கம் போல மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை காண முடிகின்றது. அந்த வளாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பதை நாம் காண முடிகின்றது. அப்பொழுது அந்த 6:35 இந்த சம்பவம் 6:52 மணிக்கு நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த சிசிடிவி காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது அதில் 6:35 ஒரு அதிர்வு போன்ற அந்த காட்சியிலே நாம் காண முடிகின்றது. ஒரு அதிர்வு அந்த இடத்தில் அந்த வணிக வளாகத்தில் ஏற்படுவது போன்ற ஒரு காட்சியானது நிகழ்கின்றது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதனை நம்மால் உணர முடிகின்றது. உடனடியாக அந்த இடம் பரபரப்பாகின்றது. அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. என்றால் வெளியே திடீரென ஒரு வெடி சத்தமாக கேட்கின்றது. அந்த சாலையில் இருந்தவர்களுக்கு கூட அது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது இது அருகில் இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகம் போல காட்சியளிக்கின்றது. அந்த பகுதியில் அந்த தாக்கம், அந்த கார் வெடி சதி நடந்த பொழுது அந்த தாக்கமானது இந்த வணிக வளாகத்தில் பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த வணிக வளாகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது அந்த காட்சியின் மூலம் தெளிவாகிறது. ஆனால் மக்களிடையே ஒரு பீதி ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் அங்கும் இன்னும் ஓடத் தொடங்குவதை காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மக்கள் வேகமாக வெளியேறக்கூடிய வகையில் அவர்கள் ஓடி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த கடை உரிமையாளர்களும் சரி, அவர்களும் அந்த கடைகளை மூடுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதை நாம் காண முடிகின்றது. நாம் அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது நேற்று மாலை அந்த பகுதியில் அதனை சுற்றி இருந்தவர்களுடைய மனநிலை, அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கு என்ன நடக்கிறது என்று அவர்கள் தெரிஞ்சிருக்காது. தீவிரவாத தாக்குதல் நடக்கின்றதா அல்லது வேறு ஏதாவது கடைகளில் சிலிண்டர் எதுவும் வெடித்து இருக்கிறதா என்பது உடனடியாக யாருக்குமே தெரியாது. இன்னொரையில் கூட இது என்ன தீவிரவாத சரிசெயல் என்பது மட்டும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதுபோன்ற நிலையில் அந்த சம்பவம் உடனடியாக நடக்கும் பொழுது அந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருந்திருக்கும். அதன் பிறகு மெல்ல அவர்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடும் இது கார் வெடித்திருக்கிறது, காரில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அது கூட தீவிரவாதிகளுடைய தாக்குதலா, தீவிரவாத செயலா, பயங்கரவாத செயலா என்பது தொடர்பான அது முழுமையாக தெரியாது. அந்த நேரத்தில் தெரியாது, யாருக்குமே உறுதிப்படுத்தவில்லை. நமக்கு செய்திகளும் கூட உறுதிப்படுத்த முடியவில்லை. அந்த நிலையத்தில் நாம் இந்த வீடியோ காட்சிகளை, சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது தெளிவாகிறது அந்த பதட்டமான ஒரு சூழல். அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று நல்ல வேளையாக அந்த வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான வளாகத்திற்கு இதன் பாதிப்பும் வரவில்லை. பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த சம்பவத்தில் தற்போது நேற்று 9 பேர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் 3 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் சிகிச்சை வந்தனத்தில் உயிரிழந்திருந்தார்கள். இது ஒரு சோகமான சம்பவம். நிச்சயமாக இதனை மனதில் இருந்து நீங்குவதற்கு, குறிப்பாக டெல்லி வாசிகளுக்கு அனுமதியாகவும் அந்த பகுதியில், அந்த செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது கண்டிப்பாக நிறைவில் நீங்குவதற்கு நீண்ட நாட்கள் பிடிக்கும். அதுபோன்ற ஒரு சம்பவம் தான் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த நேரத்தில் அந்த 6:35 மணிக்கு அங்கு என்ன நிலைமை என்பதனை அந்த சிசிடிவி காட்சிகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.